திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் சீதப்பட்டியில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக கோவில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு ஸ்ரீராமசமுத்திரம் காவிரி ஆற்றில் சென்று புனித நீர் எடுத்து மஞ்சமேடு காட்டுப்புத்தூர் நாமக்கல் ஆண்டாபுரம் சாலை வழியாக பகவதி அம்மன் கோவில் வந்தடைந்தன. கோவில் முன்பு அமைக்கப்பட்ட யாகசாலையில் முதல் கால பூஜை, இரண்டாம் கால பூஜை முடிவு பெற்று கடம் புறப்பாடு செய்து ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பகவதி அம்மன் கோபுர கலசத்துக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பின்பு மோசனா தெய்வம் விநாயகர் பகவதி அம்மனுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கலந்து கொண்ட பக்தர்கள், பொதுமக்களுக்கு மின் மோட்டார்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கணபதிபாளையம், குலத்துப்பாளையம், பிடாரமங்கலம், முருங்கை மூங்கல்பட்டி, குஞ்சாயூர், உருவந்தூர், கிடாரம், மோகனூர், சின்னப்பள்ளிப்பாளையம், பெரியப்பள்ளிப்பாளையம், காட்டுப்புத்தூர், காடுவட்டி, நத்தம்புத்தூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவுக்கான ஏற்பாட்டினை சீதப்பட்டி ஊர் பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். பாதுகாப்பான ஏற்பாட்டினை தொட்டியம் காவல் ஆய்வாளர் ஞானசேகர் தலைமையில் புது காவல் உதவி ஆய்வாளர் சங்கர், 20க்கும் மேற்பட்ட போலீசார் அனைத்து இடங்களிலும் ஈடுபட்டார். முசிறி செய்திகளுக்காக குமார். தீர்த்தம் ஊற்று கும்பாபிஷேக விழா வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றது. ஆகவே கோவை சுற்றி இருக்க சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். நமோஸ்துதே ஹர ஹர நம பார்வதி பதவே ஹர ஹர மகாதேவா. என்னாதுடைய சிவனே போற்றி, என்னாட்களர்க்கும் விரைவா போற்றி. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி.